Hi students, happy morning to all. Welcome back to our computer application class, chapter 3 as the same lesson, Introduction to DBMS. We already started this lesson, you know very well. So far you learnt about what is meant by DBMS or DBMS and then what are the ER models. அதில் நீங்கள் entity types வரைக்கும் last week பார்த்தீங்க இல்லையா? Okay, so today you are going to see about the topics about attributes. ஸோ வாட் இஸ் attributes? இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன். உங்களோட லாஸ்ட் கிளாஸில் டியூப்புள்னா என்னென்னு பார்த்தோம், ரோஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? டியூப்புள் இஸ் நத்திங் பட் ரோஸ் ஆர் ரெக்கார்ட். அண்ட் தென் ஆட்ரிபியூட்னா காலம் அப்படின்னு பார்த்தோம். என்டிட்டி அப்படின்னா ஒரு ரோவை தான் என்டிட்டின்னு சொன்னோம். அண்ட் தென் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னா வேல்யூன்னு சொன்னோம் இல்லையா? அண்ட் தென் ரிலேஷன் அப்படின்னா டேபிள்னு சொன்னோம். இது எல்லாமே இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டேட்டா பேஸை புரிஞ்சுக்க முடியும். First one is the attribute. An attribute is the information about that entity and it will describe, quantify, qualify, classify and specify an entity. Listen it carefully. Entity அப்படின்னாவே ரோன்னு சொல்லியாச்சு இல்லையா? ஸோ இந்த ரோவில் உங்களுக்கு என்ன இருக்குது? ஆட்ரிபியூட்டில் பிடெக் எம்பிஏ அப்படின்னு இருக்கு. ஸோ ஆட்ரிபியூட்டுங்கிறது இதில் டிகிரி, வேல்யூங்கிறது பிடெக் எம்பிஏ. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை தான், ஒரு ரோலில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஆட்ரிபியூட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்பொழுது அருணா அப்படிங்கிற எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க? 12th ஸ்டாண்டர்டில். அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் இருக்காங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ அந்த 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் அங்கே ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட் இஸ் நத்திங் பட் ஸ்மால் வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் an attribute will always have a single value. That value can be number or character or string. Okay, so அந்த attributeங்கிற வேல்யூ நம்பராக இருக்கலாம், 1 2 3 நம்பராக இருக்கலாம், நேம் விஜய் அஜித்தாக இருக்கலாம், அண்ட் தென் நிறைய கேரக்டர்ஸ் கம்பைன் பண்ணி இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம attributes அப்படின்னு சொல்கிறோம். பட் இட் இஸ் அ சிங்கிள் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டைப்ஸ் ஆஃப் attribute. First one is the key attribute, simple attribute, composite attribute, single valued and multi valued attribute. First நீங்கள் பார்க்க போகிறது என்ன? key attribute. கீ ஆட்ரிபியூட் அப்படின்னாவே நீங்கள் ப்ரைமரி கீயை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ப்ரைமரி கீ என்ன பண்ணுச்சு? லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஒரு யூனிக்யூவ் ஐடி அதுக்கு இருக்கும் இல்லையா? ஒரு யூனிக்யூவ் ஐடி வச்சு தான் அது என்ன பண்ணும்? ட்ரேஸ் அவுட் பண்ணும். லைக் தட் கீ ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரோல் நம்பர், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது? ரோல் நம்பர் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது இல்லையா? அண்ட் தென் ஏஜ். இதெல்லாம் தாண்டி எதை வச்சு அதை சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கலாம், ஜெண்டர் ஒன்றா இருக்கலாம், இமெயில் ஐடி நிறைய பேர்த்துக்கு ஒன்றா இருக்கும், ஏஜ் ஒன்றா இருக்கும் இல்லையா? பட் ரோல் நம்பர் இஸ் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர். அப்போ அந்த ரோல் நம்பரை நம்ம அக்சஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த கீ ஆட்ரிபியூட்டுங்கிறது யூனிக்யூவாக இருக்கும்னு சொல்லிட்டோம். அப்போ யூனிக்யூ அப்படின்னாவே அந்த இடத்துல ப்ரைமரி கீ யூஸ் ஆகும். அந்த ஐடியை வச்சு ரிமைனிங் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க? கீ ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. கீ ஆட்ரிபியூட் டிஸ்கிரைப்ஸ் அ யூனிக்யூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி. ஒரு ரோவோட யூனிக்யூ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஐடி. ஓகே, அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் நம்ம கீ ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சிம்பிள் ஆட்ரிபியூட். ஸோ சிம்பிள் ஆட்ரிபியூட் இஸ் நத்திங் பட் இட் கேனாட் பி செப்பரேட்டட். சிம்பிள் ஆட்ரிபியூட் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. இட் வில் அ சிங்கிள் வேல்யூ ஃபார் தி என்டிட்டி. ஒரு என்டிட்டிக்கு சிங்கிள் வேல்யூ தான் அது தர முடியும். லெட் வி see the example. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? ஒரு ஆட்ரிபியூட். அப்போது கிளாஸ் ஏஜுங்கிறது அதோட வேல்யூஸ். ஓகே, அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் இருக்கலாம். கிளாஸ்னால் ஒரு கிளாஸ் தான் அவன் இருக்க முடியும் இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஒரு கிளாஸில் தான் இருக்க முடியும். 11th இருந்தால் 11th இருக்க முடியும், 12th இருந்தால் 12th இருக்க முடியும். அண்ட் தென் ஏஜாக இருந்தால் 1. ஓகே, ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அப்போ 16 17 ஏதோ ஒரு மேபி. ஓகே, பட் 16 17 18 இருக்குமா ஏஜ்? நோ, தட் இஸ் ராங். ஸோ ஒரு சிம்பிள் ஆட்ரிபியூட்னா அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், அதை நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் த சிம்பிள் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி composite attribute. The composite attribute can be subdivided into simple attribute. ஸோ ஒரு சிம்பிள் ஆட்ரிபியூட் மாதிரி அது குட்டி குட்டியாக சப்டிவைட் பண்ணி இருக்கும் வித்தவுட் சேஞ்ச் இன் த மீனிங் ஆஃப் ஆட்ரிபியூட். பட் ஆட்ரிபியூட்டோட மீனிங் சேஞ்ச் ஆகாத அளவு நம்ம அதை சப்டிவைட் பண்ணணும். லெட் வி see that how it is. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்டிட்டியில் ஃபர்ஸ்ட் நேம், நேமுங்கிறதுல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம்னு இருக்குது. இதுக்கு மேலே அதை சப்டிவைட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்? நோ, தட் இஸ் எனஃப். அண்ட் தென் அட்ரஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஸ்ட்ரீட், சிட்டி, கண்ட்ரின்னு இருக்குது. இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியுமா?
நோ, அதோட மீனிங் மாறாத அளவு வரைக்கும் தான் நம்மளால டிவைட் பண்ண முடியும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், காம்போசைட் attribute அப்படின்னு சொல்கிறோம். இஸ் தட் கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி சிங்கிள் வேல்யூட் attribute. சிங்கிள் வேல்யூட் அதுலேயே உங்களுக்கு இருக்கு இல்லையா, ஒரே ஒரு ஆட்ரிபியூட்ல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். சி த டேபிள் காலம், ஆட்ரிபியூட் ஏஜில் 3 தான் இருக்குது இல்லையா, அண்ட் தென் ரோல் நம்பரில் 85. ஸோ உங்களுக்கு சிம்பிள் ஆட்ரிபியூட்டும் சிங்கிள் வேல்யூ ஆட்ரிபியூட்டும் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஓகே, எ சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட் contains only one value for the attribute and they don't have the multiple number of values. ஸோ சிங்கிள் வேல்யூவில் என்ன இருக்கும், ஒரே ஒரு வேல்யூ தான் அதில் இருக்கும், மல்டி வேல்யூ கண்டிப்பாக இருக்காது. ஓகே, இட் இஸ் அ சிங்கிள் வேல்யூ ஃபார் அ பர்சன். ஏஜுங்கிறது சிங்கிள் வேல்யூ இல்லையா, நிறைய பேர்த்துக்கு ரெண்டு ஏஜ் இருக்குமா? நோ. ஸோ வி கான்ட் கிவ் த நம்பர் ஆஃப் ஏஜஸ், அவங்களுக்கு நிறைய ஏஜஸ் நம்மளால தர முடியாது ஃபார் அ சிங்கிள் பர்சன். தேர்ஃபோர் இட் இஸ் தி சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட். ஸோ லிசன் பண்ணுங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரோல் நம்பர் கண்டிப்பாக சிங்கிள் தான் கொடுக்க முடியும், ரோல் நம்பர் 2 தர முடியாது. டேட் ஆஃப் பர்த்தும் 1 தான் தர முடியும், ஏஜும் 1 தான் தர முடியும், ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு. அப்போது ஒரு ஆட்ரிபியூட் எடுத்துக்கிட்டு அதுக்கு சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் தர முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் த சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி multi-valued. So a multi-valued attribute has more than one value for that particular attribute. ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டுக்கு நிறைய வேல்யூஸ் அதால் தர முடியும். ஓகேவா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மல்டி வேல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். எ பர்சன் கேன் ஹோல்ட் n நம்பர் ஆஃப் டிகிரிஸ், நிறைய நம்பர் ஆஃப் டிகிரிஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா ஸோ இட் இஸ் மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட். லெட் வி சி த எக்ஸாம்பிள். டேபிள் காலம் பாருங்கள், ஆட்ரிபியூட் வேல்யூஸில் டிகிரி இருக்குது, பிடெக் எம்பிஏ. ஸோ அந்த பர்சன் படிச்சிருக்க டிகிரி என்ன, பிடெக்கும் படிச்சிருக்காரு எம்பிஏவும் படிச்சிருக்காரு. அண்ட் தென் பேங்க் அக்கௌண்ட் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி அண்ட் தென் ஐஓபி ஐபி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணுமா? இன்னும் நிறைய இருக்கலாம் இல்லையா, அதுதான் நம்ம மல்டி வேல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும்போது மொபைல் நம்பர் நிறைய இருக்கலாம் இல்லையா, அதே மாதிரி இமெயில் ஐடியும் நிறைய இருக்கலாம். ஸோ மெனி வேல்யூ ஆட்ரிபியூட். ஓகே, மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற 5 மார்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் தென் ரிலேஷனல்ஷிப் டைப். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 என்டிட்டிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஓகே, ரிலேஷன்ஷிப் அமாங் த 2 entities. வாட் இஸ் 2 entities? 2 rows ஆர் நம்ம 2 entities அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் கால் தி ER மாடலில் இருக்க ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த 2 entities. 2 என்டிட்டிஸ்க்கு நடுவில் தான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். தேர் ஆர் 3 types of relationship are available. The entity relationship diagram is based on the 3 types listed below. First one is the 1-to-1 and then 1-to-many, many-to-many. ஃபர்ஸ்ட் 1-to-1ல என்ன பார்க்க போகிறோம், இதில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், நான் சொல்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் வேல்யூ. ஒரு என்டிட்டியில் இருக்கிற ஒரு வேல்யூ இஸ் அசோசியேட்டட் வித் த சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி அனதர் என்டிட்டி. லிசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு என்டிட்டி ஒரு ரோல இருக்கிற ஒரே ஒரு வேல்யூ, இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் வேல்யூ, த சிங்கிள் வேல்யூ ஆஃப் த ரோ அசோசியேட்டட் விச் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித். ஓகே, சிங்கிள் வேல்யூ ஆஃப் தி அனதர் என்டிட்டி. ஒரு டேபிளில் இருக்கிற ஒரு சிங்கிள் வேல்யூ இன்னொரு டேபிளில் இருக்கிற சிங்கிள் வேல்யூவோட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா தட் இஸ் 1-to-1. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கார் மாடல் கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகேவா, மாருதி சுசுக்கினா அவங்களோட மாருதி சுசுக்கி மாடலை தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, வேற ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா? நோ, தட் இஸ் 1-to-1 ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி 1-to-many விச் மீன்ஸ் த சிங்கிள் வேல்யூ ஆஃப் அன் என்டிட்டி. ஒரு ரோல இருக்கிற சிங்கிள் வேல்யூ இன்னொரு டேபிளில் இருக்கிற இன்னொரு ரோ மோர் தென் 2 வேல்யூஸோட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா தட் இஸ் 1-to-many ரிலேஷன்ஷிப். விச் மீன்ஸ் கஸ்டமர், ஓகேவா, நான் கஸ்டமராக இருக்கேன், நான் ஒரு ஆன்லைன் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன், அப்போ நான் 1. ஓகே, கஸ்டமருங்கிறது 1 தான், அவங்க பண்ணுற ஆக்ஷன் என்ன, நான் வந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறேன், ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸ் ஆர்டர் பண்ணுறேன், அண்ட் தென் ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணுறேன்னா 3 ஆர்டருமே எண்ணிக்கு தான். அப்போது தட் இஸ் 1-to-many ரிலேஷன்ஷிப். இஸ் தட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி many-to-many ரிலேஷன்ஷிப் விச் மீன்ஸ் மோர் தென் 1 வேல்யூஸ். ஓகேவா, ஒரு என்டிட்டியில் இருக்கிற நிறைய வேல்யூஸ் இன்னொரு என்டிட்டி விச் மீன்ஸ் ரோஸில் இருக்கிற நிறைய வேல்யூஸோட அசோசியேட் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தா தட் இஸ் many-to-many. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, மெனி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு எக்ஸாமுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுறீங்க, எல்லாருமே ஒரே எக்ஸாமுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அப்போ many-to-many.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் நம்பர் யூஸ் பண்ணி உங்களோட பப்ளிக் எக்ஸாம் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. தட் இஸ் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இஸ் தட் கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்க இல்லையா? இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் வேல்யூ. ஸோ ரிலேஷன்ஷிப்க்கு என்ன வேல்யூ இருக்குது? இட் இஸ் அ ஃபைனட் செட் ஆஃப் லைபிள்ஸ் in the RDBMS relations. Instances never have the duplicate. ஸோ ரிலேஷனல் இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக டியூப்ளிகேஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஒர்க்ஸ் ஃபார் இஸ் த ரிலேஷன்ஷிப். ஒர்க்ஸ் ஃபார் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப். எதோட ரிலேஷன்ஷிப்? எம்ப்ளாயி என்டிட்டிக்கும் அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் என்டிட்டி. இதுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பர்சன் இருக்காங்க, ராம் ஷாம் அப்படின்னு 2 பர்சன் இருக்காங்க. ஒரே கம்பெனிக்கு ராமுங்கிறவங்க மெக்கானிக்கல் விச் மீன்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவும் ஷாமுங்கிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவும் போகிறாங்க. பட் 2 பேருமே வேலை செய்ய தான் போகிறாங்க ஒரே இன்ஸ்டிடியூஷனுக்கு. பட் அவங்க ஜாப் டிஃபர் இல்லையா? அதை தான் நம்ம ஒர்க் ஃபார் அப்படின்னு சொல்கிறோம். ரிலேஷன் பிட்வீன் தி எம்ப்ளாயி என்டிட்டி அண்ட் தி டிபார்ட்மெண்ட் என்டிட்டி. ஓகே, எம்ப்ளாயி 2 பேருமே எம்ப்ளாயி தான், வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில். Okay, the Ram works for the computer science department, Sham works for the electrical department, or relationship instance of the relationship works for. Works for na relationship between the employee entity, department entity. Adha namba relationship instance அப்படினு சொல்றோம். Is that clear? Okay, so இதுக்கு அப்புறம் வர டாபிக்ஸ் வந்து 1 to 1, 1 to many, many to many. இந்த 3 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். Next one is the degree of relationship. What is degree of relationship? Which means number of entity types. Okay, so number of entity types involved in the degree of relationship. அதோட தன்மை, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு என்டிட்டிலேருந்து இன்னொரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், அதோட தன்மை எப்படி இருக்குது. ஓகே, 1 அப்படின்னா யூனரி, 2ங்கிறது பைனரி, 3ங்கிறது டெர்னரி. ஃபார் எக்ஸாம்பிள், an employee of an organization act as the manager of few other employee. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களே வச்சுக்கலாம். நீங்களும் ஸ்கூலுக்கு படிக்க தான் போகிறீங்க, உங்களுக்கு கூட இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்க தான் போகிறாங்க. பட் நீங்கள் கிளாஸ் லீடராக இருக்கீங்க. ஓகேவா? அப்போ நீங்களும் ஸ்டூடெண்ட்டு தான், பட் அந்த பொசிஷன் கிளாஸ் லீடருங்கிற பொசிஷன் இருக்கு இல்லையா, தட் இஸ் யூனரி. இஸ் தட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பைனரி. இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் ஒன் என்டிட்டி டு இட் செல்ஃப் அஸ் த லூப். லூப் மீன்ஸ் கண்டினியூஸாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ த மேனேஜர் ஆஃபீஸ் யூனரி. ஸோ ஒரு கிளாஸ் லீடர் நீங்கள் தான் யூனரியாக இருக்கீங்க. சிமிலர்லி எம்ப்ளாய் ஒர்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்ட் கனெக்ட் டூ என்டிட்டிஸ் இஸ் த பைனரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நீங்களும் ஸ்கூலுக்கு தான் போகிறீங்க, நானும் ஸ்கூலுக்கு தான் போகிறேன் இல்லையா? நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன், நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆனால் 2 பேருமே எங்கே போகிறோம்? ஸ்கூலுக்கு தான் போகிறோம், ஒரு சேம் ஆர்கனைசேஷனுக்கு தான் போகிறோம். அதுதான் பைனரி அப்படின்னு சொல்கிறாங்க. Is that clear? Okay. If a customer purchase an item, it involves shopkeeper also. That is called the ternary relationship. ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, சில ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஷாப்பில் வச்சு விற்கிறாங்க. அப்படி விற்கும் பொழுது அந்த பர்சன், ஓகேவா, அவங்களுக்கும் அது ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கும் அது சார்ந்ததாக தான் இருக்கும். அதை வாங்க வராங்க இல்லையா, ஷாப்கீப்பர் வச்சு விற்கிறாங்க, அதோட கஸ்டமர் வராங்க, இதெல்லாம் சேர்ந்தது டெர்னரி. ஓகே, இதுக்கு நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, ஆன்லைன் ஷாப்பிங்கில் கஸ்டமர் வந்து நிறைய ஷாப் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு ஃபோன் வாங்குறாங்க, எலக்ட்ரிக் குட்ஸ் வாங்குறாங்க, ட்ரெஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து அவங்களோட எல்லாத்தையுமே வாங்கும்போது தட் இஸ் டெர்னரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி கார்டினாலிட்டி. It is defined as the number of items that must be included in the relationship. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இன் ஒன் செட் மேப்டு வித் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஆஃப் அனதர் செட் ஆஃப் வயா த ரிலேஷன்ஷிப். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, 2 டேபிள் வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு டேபிளில் நீங்கள் உங்களோட நேம் மட்டும் வச்சுருக்கீங்க, செகண்ட் டேபிளில் உங்களோட கிளாஸ் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்க. அப்போது ஒரு செட் ஆஃபில் வந்து 5 நேம் வச்சுருக்கீங்க, 5 நேம்ஸ். ஓகேவா? அஜித், விஜய் அண்ட் தென் அருண், குமார், செந்தில் அப்படின்னு ஒரு 5 நேம்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரே கிளாஸை சேர்ந்தவங்க தான். ஓகேவா? எல்லாருமே ஒரு கிளாஸை சேர்ந்தவங்க. அப்போ அந்த கிளாஸ் என்னவா இருக்கும்? 12th ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். அப்போ ஒரு டேபிளில் உங்கள் நேமும் ஒரு டேபிளில் உங்கள் ஸ்டாண்டர்டும் இருக்கும்போது அதை என்ன பண்ணுவீங்க? ஒன் செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் இன்னொரு செட் ஆஃப் டேபிளில் மேட்ச் பண்ணுவீங்க இல்லையா? அதை தான் இங்கே கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 3 கிளாசிஃபிகேஷன், 1 to 1, 1 to many, many to many. ஸோ அதே தான் அந்த கான்செப்டை இங்கே பார்க்க போகிறீங்க. ஸோ பர்சன், டிரைவர், வெஹிக்கிள்னு இருக்கு. அப்போ ஒரு பர்சன் ஒரு வெஹிக்கிள் தான் டிரைவ் பண்ண முடியும். அவரால் நிறைய வெஹிக்கிள் டிரைவ் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நோ, இல்லையா? அப்போது நீங்கள் மேலே டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்ன பார்த்தீங்க?
1 2 3 யுனரி பைனரி டெர்னரி பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே 1 to 1 1 to many many to many பார்க்குறீங்க ரிலேஷன்ஷிப். We have two entities, person and vehicle. If we consider a person driving a vehicle, then we have one-to-one relationship between the person and vehicle. So அவரால் அப்போ ஒரு வேலை தான் செய்ய முடியும், பர்சன்லேருந்து வெஹிக்கல். ஓகேவா, அவரால் அட் எ டைம் ஒரு வெஹிக்கல் தான் டிரைவ் பண்ண முடியும். தட் இஸ் ஒன்-டு-ஒன் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் டு மெனி. ஒரு கஸ்டமர் இருக்காங்க, ஒரு பிளேஸ்ல இருந்து ஆர்டர் நிறைய பிளேஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஒன் டு மெனி. ஓகே, லிசன் இட். ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் தான் இருக்கும் இல்லையா, ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்பில். ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் தான் இருக்கும், ஒரு பாஸ்போர்ட் ஐடி தான் இருக்கும், ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஐடி இன்டீஜரில் வைக்கிறாங்களா, பாஸ்போர்ட் ஐடி இன்டீஜரில் வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வேர்கேர். வேர்கேர் மீன்ஸ் வேரியபிள் கேரக்டர் தான் இங்கே வேர்கேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்கெட்டில் 50 இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் 50 கேரக்டர் மேலே நீங்கள் டைப் பண்ண முடியாது. அண்ட் தென் டிஓபி, டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுக்கு எதில் கொடுத்துருக்காங்க, வேர்கேரில் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் நம்பர், வேலிட் டேட், ஐடி. ஸோ இது எல்லாமே என்னது, ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ தமிழ் செல்வி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நம்பர் 1111001, ஜெயபாண்டியனுக்கு 1002, சரோஜினிக்கு 1003. அப்போ இது மாற்ற முடியுமா, 1 to 1. ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு ரோல் நம்பர் எக்ஸாம் நம்பர் தான் இருக்கும் இல்லையா, தட் இஸ் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஒன் டு மெனி. ஒன் டு மெனி மீன்ஸ் ஒரு கஸ்டமர் நிறைய ஆர்டர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ கஸ்டமர் டேபிள் பாருங்கள், கஸ்டமர் ஐடி 1 2 3 4 5, அவங்களோட நேம் டேங்க்ன்னு இருக்கு. அவங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு ஆர்டர் ஐடி இருக்கு இல்லையா, 204 391 448ன்னு ஒரு ஒரு தடவையும் அவங்களோட கஸ்டமர் ஐடி ஒன்று தான், அவங்க பண்ண ஆர்டர் வேறு. இதுதான் ஒன் டு மெனி. அப்போது ஒரு டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர், தமிழ், மேக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, தமிழில் 2 ஸ்டாஃப் இருக்காங்க, ரமேஷ், மலையரசு அப்படின்னு 2 ஸ்டாஃப் இருக்காங்க. தமிழுக்கு இருக்க மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கஜலட்சுமி, பிந்துன்னு இருக்காங்க. மேக்ஸுக்கு ராதா, பிந்து அப்படின்னு இருக்காங்க இல்லையா. ஸோ ஒரே பர்சன் நிறைய சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்குது, 2 பர்சன்ஸ் இருக்காங்க. தட் இஸ் ஒன் டு மெனி. இஸ் தட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி மெனி டு மெனி. மெனி டு மெனி மீன்ஸ் நிறைய பேர் நிறைய இதை அக்சஸ் பண்ணுறது. ஹியர் த கஸ்டமர் கேன் பிளேஸ் த மல்டிபிள் ஆர்டர், அதை நம்ம ஒன் டு மெனின்னு சொல்லிட்டோம். அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டரிங் த கோர்சஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோர்சஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, நிறைய இதுக்கு. ஓகேவா, எ ஸ்டூடெண்ட் கேன் ரெஜிஸ்டர் மோர் தென் ஒன் கோர்சஸ். ஏ கோர்ஸ் கேன் பி ரெஜிஸ்டர்ட் பை மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ஹென்ஸ் இட் இஸ் தி மெனி டு மெனி. ஸோ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா நிறைய வேலைகள் செய்யறது. அப்போ இது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்போது அந்த ஐடி நிறைய பேத்துக்கு இருக்கும் பாருங்கள். SG 108ங்கிறது மிதுனோட ஐடி, 6E698 அப்படிங்கிறது ஷீலாவோட ஐடி இல்லையா. ஸோ ஒரு ஐடி நிறைய பேத்துக்கு, அதை தான் மெனி டு மெனி. ரவிங்கிறவங்க ஜாவாலேயும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மார்க் அப்படிங்கிறவங்க மல்டிமீடியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, மேரிங்கிறவங்க டிபிஎம்எஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க, குமாருங்கிறவங்களும் டிபிஎம்எஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க, அண்ட் தென் பீட்டருங்கிறவங்க மல்டிமீடியாலேயும் இருக்கிறாங்க, ஜாவாலேயும் இருக்கிறாங்க. அப்போ மெனி டு மெனி மீன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஒர்க்கர்ஸ் நிறைய சாஃப்ட்வேரை அக்சஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ER டயக்ராம். ஸோ ER டயக்ராம் மீன்ஸ் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். என்டிட்டி அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன், அதோட ரிலேஷன்ஷிப் என்ன பார்த்தீங்க, ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு மெனி, மூணுமே பார்த்தாச்சு இல்லையா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டாபிக் வெரி வெல். ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் உங்களால் நெக்ஸ்ட் டாபிக் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அகைன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே, ER diagram presents the data visually on how they are related each other. ஸோ ER டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்ணுது, இப்போ நான் உங்களுக்கு நிறைய டயக்ராம்ஸ் ஷோ பண்ணேன் இல்லையா. ஸோ இந்த டயக்ராமில் என்ன பண்ணுது, விஷுவலாக உங்களுக்கு காமிக்குது இல்லையா. விஷுவலாக உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுங்கிற ஆட்ரிபியூட்டில் ரோல் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நேமில் அண்ட் தென் ஜெண்டர், இமெயில் ஐடிலாம் இருக்குங்கிறத ஒரு விஷுவலாக டயக்ராமேட்டிக்காக காமிக்குது இல்லையா. அதை தான் ER டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். This model follows the separate notation. Notation means we have to find the symbol, okay, for represent the data into the entities, attribute, relationship between the entities. So ஒரு சிம்பிளுக்கும் உங்களுக்கு தனித்தனி ஏரோ மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா. ER modeling diagrams notations.
என்டிட்டிக்குன்னு தனியாக டயக்ராம் இருக்குது, ஆட்ரிபியூட்டுக்குன்னு தனியாக டயக்ராம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்புக்கும் தனியாக டயக்ராம் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்டிட்டி ஸ்ட்ராங். என்டிட்டி ஸ்ட்ராங் நம்ம வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி வீக் என்டிட்டிலே பார்த்தோம் இல்லையா, சிங்கிள் ரெக்டாங்கிள் டபுள்டு ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஸ்ட்ராங் என்டிட்டிக்கு உங்களுக்கு சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்னு இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் வீக் என்டிட்டிக்கு டபுள் பாக்ஸ். ஸோ நீங்கள் அந்த சிம்பிள்ஸ் வச்சே, அந்த நொட்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சே நீங்கள் இது என்ன டைப் ஆஃப் ஆட்ரிபியூட், என்ன டைப் ஆஃப் இஆர் காம்போனன்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே நமக்கு ராம்பஸ் சிம்பிள் வந்துடும், டைமண்ட் ஷேப் இல்லையா. பிட்வீன் த என்டிட்டிஸ், ரெண்டு என்டிட்டிஸ்க்கு பிட்வீனில் இருக்குன்னா தட் இஸ் டபுள் கோடட் வீக். ஓகே, ஸோ சிங்கிளாக இருந்தால் ஸ்ட்ராங்கு, டபுள் கோடடாக இருந்தால் தட் இஸ் வீக். அண்ட் தென் ஆட்ரிபியூட்ஸ் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா எலிப்ஸ் சிம்பிள் கனெக்டட் டு த என்டிட்டி. என்டிட்டிங்கிறத நீங்கள் ரெக்டாங்கிளில் கொடுப்பீங்க. என்டிட்டி எதில் கொடுப்பீங்க, ரெக்டாங்கிள், சிங்கிள் ரெக்டாங்கிளில் கொடுக்கும்போது ஆட்ரிபியூட் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவீங்கன்னா ஒரு எலிப்ஸ் சிம்பிளில் வச்சு ஏரோ மார்க்கோட சேர்த்து கொடுப்பீங்க. ஓகேவா. அண்ட் தென் கீ ஆட்ரிபியூட் ஃபார், ஓகேவா, ஒரு கீ ஆட்ரிபியூட் என்டிட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், ஒரு எலிப்ஸ்குள்ள அதோட நேம் எழுதி அண்டர்லைன் பண்ணியிருந்தா தட் இஸ் கீ ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டிரைவ்டு ஆட்ரிபியூட். டிரைவ்டு மீன்ஸ் ஒரு இதுலேருந்து இன்னொரு இது, ஃபார் எக்ஸாம்பிள் நேம்லேருந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வருது இல்லையா, தட் இஸ் டிரைவ்டு. நேமுங்கிற ஒரு என்டிட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு பிரியுது இல்லையா, அதுதான் டிரைவ்டுன்னு சொல்கிறோம். அப்படி பிரியும் போது அது டாட்டட் எலிப்ஸ் இருக்கும் இன்சைடில். ஓகே, அண்ட் தென் மல்டி வேல்யூட் அப்படிங்கும்போது டபுள் எலிப்ஸ் இருக்கும். மல்டி வேல்யூட் எப்படி இருக்கும், டபுள் எலிப்ஸ் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள்ஸ் வச்சு நீங்கள் என்ன ஆட்ரிபியூட் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இஆர் டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா விஷுவலாக நம்ம அந்த டேட்டா பேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்காக. ஓகே, ஸோ அதில் யூஸ் பண்ணுறது தான் என்டிட்டிக்கு, ஆட்ரிபியூட்டுக்கு, ரிலேஷன்ஷிப்க்கு தனித்தனி சிம்பிள்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக்ஸ் வெரி வெல். நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கிறது என்ன பார்த்துருக்கீங்க, ஆட்ரிபியூட் அப்படிங்கிற 5 மார்க்ஸும் அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற 5 மார்க்ஸ் பார்த்துருக்கீங்க, இஆர் டயக்ராம் அப்படிங்கிற 3 மார்க்ஸ் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஸோ லிசன் இட் கேர்ஃபுல்லி. வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை ரிப்பீட் பண்ணி கேளுங்க. உங்களோட சுச்சுவேஷன் சரியில்லை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்கேயும் வெளியில் போக வேணாம், பி சேஃப் வேர் யூ ஆர். ஓகே, அடிக்கடி கையை கழுவிக்கிட்டே இருங்க, நல்லா சாப்பிடுங்க, வீடியோஸ் நல்லா பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் பாருங்கள், அதுக்கான டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் எழுதி அன்னைக்கே சென்ட் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour வீடியோ பார்க்க போகிறீங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஒரு 15 minutes அதுக்கான டெஸ்ட் எழுத போகிறீங்க இல்லையா. இது கூட நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் கேட்ட பிறகு தான் டெஸ்ட் அனுப்புறீங்க, பட் அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, எஸ்பெஷலி பாய்ஸ், நான் கேட்ட பிறகு நீங்கள் டெஸ்ட் அனுப்பக்கூடாது. உங்களுக்கு டைம் என்ன, 12 o'clock. மேபி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்கியூசஸ் வேணும்னா ஈவினிங் 4 o'clock நீங்கள் டெஸ்ட் சென்ட் பண்ணிடணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.